வணக்கம். இப்போ நம்ம பரங்கிப்பேட்டையில் பயணியர் நல சங்கம் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடத்தலான்னு இருக்காங்க. மாபெரும் மக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டம் நடத்தலான்னு இருக்காங்க. அது என்னத்துக்காக வேணும்னு கேட்டிங்கனாக்கா, இது ரயில் அடியிலேன்னு எடுத்து பரங்கிப்பேட்டை ரயில் அடியிலேன்னு எடுத்து முட்லூர் சாலை வரைக்கும் போகிற ரோடு இது. இந்த ரோடு குறைஞ்சது பல வருஷமாக ஒட்டு மேலே ஒட்டு தான் போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒட்டு தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒழுங்கான புது சாலையே போடல. இங்கே நார்மலாக கொஞ்சம் வண்டி தான் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. பரங்கிப்பேட்டையில் இந்த இருக்கு பாருங்க, இங்கே ஃபுல்லாக ஜல்லி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நார்மலாக கொஞ்சம் வண்டி தான் போயிட்டு இருந்துச்சு கிராமங்கிறதால. ஆனால் இங்கே கொத்தட்டைங்கிற ஏரியாவில் டோல்கேட்டு போட்டதால, டோல்கேட்டை இந்த பக்கம் வர ஆரம்பிச்சதால ரோடு ரொம்ப இருக்க அடிமட்டமாக ஆயிடுச்சு. அடிமட்டம் ஆனது இல்லாமல் நைட்டு நேரத்துலாம் இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், லைட்டே கிடையாது. சுத்தமாக லைட்டு வெளிச்சமே கிடையாது. அதனால் இங்கே வந்தாக்கா விபத்து தான் ஏற்படும். ஏன்னா நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், இது வரைக்கும் போட்டது எல்லாமே ஜல்லியாக போட்டு ஒட்டு போட்டுருக்காங்க. தெளிவாகவே இல்லை எதுவுமே. இந்த ஏரியாவில் குறைஞ்சபட்சம் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க. வெளியே சொல்லிக்கல. ஆக்சிடென்ட்னு ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் யாருமே சொல்லிக்கல. ஒரு சில பேர் தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால போராட்டத்துக்கு அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பயணியர் நல சங்கம் ரொம்ப நாளாக போராட்டம் அறிவிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. 29ஆம் தேதி வருகின்ற 29ஆம் தேதி நடக்கிறது இருக்கு. இந்த இடத்துல தான் சாலை மறியல் பண்ணலான்னு இருக்காங்க. ரோட்டை நீங்களே பாருங்க, மக்கள் ஆகிய நீங்களே பாருங்க. அதே ஃபுல்லாக பாருங்க, ஏரியா ரொம்ப மட்டமாக இருக்குது. அது இல்லாமல் ஏரியா நீட்டுக்கும் ஃபுல்லாக சிமெண்ட் ரோடுங்க, தார் ரோடாக தான் இருக்குது. ஆனால் தார் ரோட்டில் ஃபுல்லாக ஜல்லியாக தான் கிடக்குது. ஜல்லியில் எல்லாமே சறுக்கி விட்டு ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஃபுல்லாக வியூவை பாருங்கள். ஜல்லி ஓரமாக கொட்டி வச்சுருக்காங்களே, இதை வச்சு தான் ஒட்டு போடுறது. அவங்க ஃபுல்லாக ஒட்டை வச்சு தான் காலத்தை தள்ளிட்டு இருக்காங்க இது வரைக்கும். இதனால் நைட் டைமில் வரவங்க எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. டோட்டலாக இந்த மாதிரி ரோடு இருந்தால் இதில் ஆக்சிடென்ட் ஆகாமா ஆகாதா? தொடர்ந்து பள்ளத்தாக்காவே ஆகிட்டு இருக்கு. பரங்கிப்பேட்டை ரோடு பல வருஷமாக தொடர்ந்து பள்ளத்தாக்காவே ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரோடு இருந்தால் பைக்கில் வரவங்க சறுக்கி விட்டு கீழே விழுவுற நிலைமை தான் இருக்குது. அதனால் அவங்க பரங்கிப்பேட்டை பயணியர் நல சங்கம் போராட்டம் அறிவித்ததில் 100% ஓகே. ஏன்னா 29ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சதுங்கிறது பெரிய அளவில் மக்கள் திரள் கூட்டி தான் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 29ஆம் தேதி பெரிய அளவில் இங்கே இது நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ரோட்டை நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. இப்போ என்னன்னா, இந்த ஏரியாவில் 2-3 கிலோமீட்டர் வரும். ரயில் இல்லைன்னு முட்லூர் வரைக்கும் 3 கிலோமீட்டர் வரும். அந்த 3 கிலோமீட்டருக்கு மின் விளக்கே கிடையாது. நைட் டைமில் இங்கே வந்தீங்கன்னா கண்ணகரன்னு இருட்டாக இருக்கும். அதில் இந்த பள்ளமும் தெரியாது, இந்த ரோடு இருக்கிறதே தெரியாது. அதனால் ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகும். நேராக வாய்க்கால கொண்டுட்டு போய் விட்டுடுறாங்க அந்த சைடில். நீங்களே வேணால் பாருங்கள். தொடர்ந்து இங்கே மின் விளக்கு இல்லாததாலையும் ஆக்சிடென்ட் தொடர்ந்து ஆகிட்டு தான் இருக்குது. இந்த சாலை நைட் டைமில் இப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் மின் விளக்குகளே கிடையாது. ஃபுல்லாக டோட்டலாக இருட்டாக இருக்கும். அந்த 2 சக்கர வாகனமோ 4 சக்கர வாகனமோ அது வருது, அந்த வர வெளிச்சம்தான் இந்த ரோடை கொஞ்சம் கவர் பண்ணும். அதுவும் வரல, வெறும் 2 சக்கர வாகனத்தில் மட்டும் வந்தாங்கன்னா போதிய வெளிச்சமே இந்த ஏரியாவில் இருக்காது. அதனால் பள்ளம் எங்கே இருக்குது, சாலை எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு 2 சக்கர வாகனங்கள் ஓட்டிகள் தடுமாறக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்குது. குறிப்பாக சமீபத்தில் மர்மமான முறையில் ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் நடந்தது குறிப்பிடத்தக்கது.